திருநாங்கூர் திருப்பதிகள் முடிந்து இப்ப சோழ நாட்டு திருத்தலத்திலே கடைசி திவ்யதேசம் திருச்சித்திரகூடம் என்னும் தில்லை நகரம் என்னும் சிதம்பரம் என்னும் பெயர் பெற்ற அற்புதமான கோயில். கோவிந்தராஜ பெருமாள் பார்த்தசாரதி எம்பெருமானுடைய ஆஸ்தானம். ஒரு பக்கம் தில்லை நடராஜாவனுடைய கோவில், மற்றொரு பக்கம் சயன திருக்கோலத்தில் பெருமாள் கோவிந்தராஜர் சயனிச்சிருக்கார். இந்த தில்லையில் இருக்கிற கோவிந்தராஜர் உற்சவ பெருமாள் தான் ராமானுஜர் காலத்தில் திருப்பதியில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாளாக பிரதிஷ்டை செய்யப்பட்டார். நீங்க அடிக்கடி ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீள். இந்த தில்லையில இருக்கிற கோவிந்தராஜ பெருமாள் மூலவரே சோழ மன்னவன் ரொம்ப வைணவத்தின் பேர்ல இருக்கிற கோபத்தினாலே கடலில் வீசிவிட்டான். அதுக்கப்புறம் உற்சவமூர்த்தியானு பாதுகாக்கணுங்கிறதுக்காக உற்சவமூர்த்தியை திருப்பதிக்கு எழுந்துள்ள பண்ணிட்டு போயிட்டா. அந்த திருப்பதி உற்சவமூர்த்தியா இவரை பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்தூர்லே புதியதாக பிற்பாடுதான் உற்சவமூர்த்தியை பிரதிஷ்டை செய்யப்பட்டார். சோழசிம்மபுரம் தொட்டையாச்சாரிய சுவாமி செய்தார்னு சொல்லுவார்கள். ஆனால் இதெல்லாம் அந்த நாள்ல இருந்தே அப்படியே நிறைய ஆபத்துக்கள் எல்லாம் பெருமாள் சந்திச்சுன்னு வந்திருக்கிற ஊர் இது. இது என்ன பெயர்? தில்லைன்னு ஏன் பேர் வந்தது? சித்திரகூடம்னு ஏன் பேர் வந்தது? விஸ்வகர்மா தான் இந்த கோவிலை கட்டினான். சித்திரக்கூட்டம், கூட்டம் மண்டபம், சித்திரக்கூட்டம் அழகான வேலைப்பாடுகளோட உள்ள மண்டபம். எதுக்கு அந்த மாதிரி கட்டியிருக்காள்னா நாட்டிய கச்சேரி நடக்க போறது, அதுக்காக தான் கட்டியிருக்கா. யார் நாட்டியம் ஆட போறா? சிவபெருமானும் பார்வதி தேவியும் போட்டியிட போகிறார்கள். ஏன் அவ தான் அப்பப்பா அடிப்பாளே, இங்க என்ன புதுசுன்னா ஏற்கனவே ஆட்டத்துல போட்டி வந்து எல்லாரையும் நடுவரா நிறுத்தி வச்சு பார்த்து சிவன் தான் நன்னாடுறார், பார்வதி அவ்வளவு ஆடலேன்னு பதில் வந்துடுச்சு. அதுல அவளுக்கு கோபம், இது இப்படி ஒத்துக்க முடியாது இது. அதனால பெருமாள்கிட்ட போய் கேட்போம். அவர் ரொம்ப உண்மை பேசுவார், நம்பி வந்திருக்கா. அப்படிலாம் பேசுவாரான்னு தெரியாதவர். அவர் சமயத்துக்கு தகுந்த மாதிரி என்ன சத்தியம் தான். இப்பதான் பார்த்தோம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. விளையாட்டுக்கு பக்தர்களை ரட்சிக்கிறதுக்கு என்ன பொய்யும் சொல்லுவார். அவர் சொன்னார், தாராளமா பாக்குறேன், ஆட்டம் பாக்குறதுன்னு எனக்கு என்ன கசக்கிறதுன்னு. இப்போ நான் படுத்து நடுறேன், நீங்க எத்தனை நாள் வேணா ஆடுங்க, ஆடின பிற்பாடு யார் நன்னாடுன்னு நான் சொல்றேன், எல்லார் அபிப்பிராயத்தையும் கேட்டுன்னு சொல்றேன்னார். அப்பவே சிவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவர் இது எதுக்கோ அடி போட்டு வச்சிருக்கார், இவர் சரியா பதில் சொல்ல போறாரான்னு தெரியல. விஸ்வகர்மாவை கூட்டா நம்ம பெரிய மண்டபம்லாம் கட்டியாச்சு. ரெண்டு பேரும் ஆடுறதுக்காக ஆரம்பித்தார்கள். பார்வதி தேவி ஆடுறா, பரமசிவனார் ஆடுறார். ஆனா அவருடைய தாண்டவத்தை இவளால் ஆடுறதுக்கு முடியல. சற்றே வெட்கி பார்வதி தேவி தலை குனிந்து நிற்க தேவர்கள் எல்லாரும் சிவன் ஜெயித்தார் சிவன் ஜெயித்தார்னு சொல்லி எல்லாரும் விஷ்ணுவை பார்க்க, அதான் எல்லாருமே சொல்லிட்டாலே இப்ப நான் என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு தலையாட்டினார். அன்னிலேருந்து பார்வதி தேவிக்கு ஒரே கோபம். அந்த கோபத்தோட இனிமே நான் இங்க உள்ள இருக்க மாட்டேன்னுட்டு திருச்சித்திரகூடுக்கு ஊருக்கு வெளியிலே பெரும் காளி தேவியாக போய் கோயில் கொண்டு விட்டால். இப்போதும் அப்படித்தான் இருக்கிறாள். தில்லை 3000 சொல்லுவா. அந்த கோவில் தான் பிரதானமான கோவில். சிவங்கோவில், நடராஜா கோவில் ரொம்ப முக்கியமான கோவில். அதுக்கு பக்கத்துல இப்ப பெருமாள் சயன திருக்கோலத்திலே கோவிந்தராஜ பெருமாள் எழுந்துள்ளி இருக்கார். இது தில்லைன்னு பேர். இப்ப நான் சொன்னதெல்லாம் சித்திரகூடம்னு ஏன் பேர் வந்ததுங்கிறதுக்காக. குலசேகராழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் பாசுரம் பாடியிருக்கா. திருமங்கையாழ்வார் 20 பாசுரங்கள் பாடினார். குலசேகராழ்வார் 10 பாசுரங்கள். அங்க நெடுமதில் சூழ் அயோத்தி என்னும் அணிநகரத் துயர் விளக்கும் விளக்கும் சோதி என் செங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்னி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை தில்லநகர் திருச்சித்திரகூடன் தன்னுள்ளே ராமாயண சரித்திரம் முழுக்க பாடுகிறார். குலசேகராழ்வாருக்கு இந்த பெருமாள் ராமனாகவே காட்சி கொடுத்திருக்கிறார். அது சித்திரகூடம். தில்லைங்கிற பேரே வந்தது. ஏன் அதை தில்லை தில்லைன்னு சொல்றோம்னா அது ஒரு சரித்திரம். நம்ம தஞ்சமாமணி கோவில் பார்க்கச்சே 3 பேரை பார்த்தோம் இல்லையோ. அதாவது தஞ்சகன் ஒருத்தன், தண்டகன் ஒருத்தன், கஜமுகன் ஒருத்தன். இந்த 3 பேரையும் பெருமாள் அழித்து தஞ்சகன் பேர் கேட்கத்தான் தஞ்சாவூர்னு ஆச்சு. அப்புறம் அது தண்டக வனமாச்சுங்கிறதுலாம் நேற்று பார்த்தோம் இல்லையோ. அவ 3 பேரையும் அழிச்சுட்டான்னு உடனே அவளுக்கு 2 சகோதரிகள், இன்னும் 2 பேர் இருக்கா. அவளோட முடியல. இப்போ அவ 3 பேருக்கும் சகோதரி. ஒருத்திக்கு தில்லின்னு பேரு, ஒருத்தருக்கு ஜில்லின்னு பேர். 2 பேரும் அவளுக்கு பேரு. அவ 2 பேரும் பெருமானை எதிர்த்து வர, எதுக்கு அவனே முடிஞ்சு போயிட்டான், இனிமே நீ எதிர்க்கிறப்போ அப்படின்னு ஜில்லியை சொல்லி ஸ்ரீமுஷ்ணத்துக்கு போய் பெருமாளை சேவிச்சு கைங்கரம் என்று அனுப்பிச்சிட்டார். தில்லியை இந்தூருக்கு அனுப்பிச்சார். தில்லியாலே ஏற்படுத்தப்பட்ட ஊர் தில்லை. தில்லி இங்கு வந்து தான் ஒரு காந்தார மரமாக பறந்து நிற்க அந்த மரத்தினுடைய அடியிலேயே பெருமாள் சயனிச்சென்றிருக்கார். திருமங்கையாழ்வார் 3ஆம் பத்து முதல் திருமொழி 2ஆம் திருமொழி ரெண்டாலையும் பாடியிருக்கார். காயோடு நீடு கனியுண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் 5 தீயோடு நின்று தவம் செய்ய வேண்டா திருமார்பனை சிந்தையுள் வைத்து மென்பீர் வாயோது வேதம் மல்கின்ற தொல்சீர் மறையாளர் 4 முறையால் வளர்த்த தீயோங்க ஓங்க புகழோங்கு தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. திருச்சித்திரகூடத்துக்கு போய் சேருங்கோள்னு கூறுகிறார். இனி பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருக்கார் பார்ப்போம்.
அற்புதமான சயன திருக்கோலம். உள்ளே பெருமாள் சயனத்தில் உள்ளார். சயன திருக்கோலத்தில் மூலவர் கோவிந்தராஜ பெருமாள் அற்புத சயனம், போக சயனம், யோக சயனம். தன் 4 திருக்கரங்களோடே சயனித்து கொண்டிருக்கிறார். 7 மலையை போலவே அந்த பெருமாள் அங்க சப்தகிரி வாசன், அங்க 7 மலை. இங்க இந்த பெருமாளுக்கு நாகப்பாம்பனுடைய படம் 7 படங்களுக்கு கீழே இவர் சயனிச்சிருக்கார். 7 மலைகளுக்கு மேல சீனிவாச பெருமாள் சயனிச்சிருக்கார். அங்கேயும் 4 கைகள், சங்க சக்கரத்தோட தான் திருவேங்கடவன் இருக்கார். இங்கேயும் 4 கைகள். அப்படின்னா நின்றுட்டு இருக்கிற பெருமாள் படுத்துட்ட மாதிரி, படுத்துட்ட பெருமாள் நின்றுட்ட மாதிரி. இதை போலத்தான் 2 பேரையும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பெருமாள் தேவாதி தேவன் பார்த்தசாரதி பெருமாள் அமர்ந்த திருக்கோலம். உற்சவமூர்த்தி பார்சாரதி பெருமாள் அமர்ந்த திருக்கோலம். ருக்மிணி சத்யபாமாவோட சேர்த்து எழுந்துள்ளி இருக்கிறார். அடுத்து சித்திரகூடத்துள்ளான் பெருமான் நின்ன திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோட இருக்கிறார். இந்த பார்சாரதி பெருமாள் கடிவாளம் பிடிச்சிருக்கார். பார்த்தனுக்கு சாரதி இல்லையோ, அப்ப தேரோட்டின பெருமாள். இந்திரியாணி ஹயாண்யாகுன்னு சொல்வார்கள். நம்ம இந்திரியங்கள்லாம் குதிரையாட்டம் தரிகட்டு ஓடுறது பாருங்க. அதை போல நம்ம புலன்களும் தரிகட்டு ஓடும். பெருமாள் தான் சாரதியா இருந்து மனம்ங்கிற கடிவாளத்தை போட்டு அதை எடுக்கணும். அதை சொல்றாப்புல தான் இந்த பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். நின்ன திருக்கோலத்தில் சித்திரகூடத்துள்ளான் புண்டரீகவல்லி தாயார். இங்கு ஆண்டாளுக்கு அற்புத சன்னதி. ஆண்டாள் தன் பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா 27வது பாட்டில் சக்கர பொங்கல் பாசுரம். மார்கழி மாசம் வந்தது. இந்த பாட்டு அன்னைக்கு நிச்சயமா கோலு போகும். மற்ற நாள்லாம் வெறும் பொங்கல், இன்னைக்கு மட்டும் சக்கர பொங்கல் இல்லையோ. அடுத்து 28வது பாசுரம் குறையொன்னும் இல்லாத கோவிந்தா. 29வது பாசுரம் கோவிந்தா சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இன்னு பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா. 27, 28, 29 கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. யார் என்ன? இந்த பெருமாளைத்தான். திருவேங்கடவனும் கோவிந்தன் தான். எப்ப யார் மலையேற போனாலும் என்ன சொல்லிட்டு ஏறுறோம்? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மாத்திரவிளக்கு ஏத்திருப்பிடே. புரட்டாசி சனிக்கிழமை தான் நிறைய பேர் மாவால விளக்கு சமர்ப்பிக்கிற வழக்கம் வச்சிருக்கோம் இல்லையோ, அப்பவும் கோவிந்தா. இப்பவும் ஸ்ரீரங்கத்துக்கு வாங்க, பெருமாள் எல்லாரும் வரிசா சேவிக்கிறதுக்கு வருவா. ரங்காரங்கான்னு சத்தம் போடணும் இல்லையோ. எந்த கோவில்ல தேர் இழுக்கிறச்சவங்க கேளுங்க, கோவிந்தா கோவிந்தான்னுவா. ஸ்ரீரங்கத்துக்கார ஆளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரங்காரங்கான்னு சொல்ல மாட்டீங்களா, அங்கேருந்து கோவிந்தான்னு சொல்லலைன்னா அது ஒரு போட்டி. இந்த பெருமாளுக்கு அந்த பெருமாளுக்கு போட்டி. யாரு இப்போ ரங்கான்னு சொல்லுவா? எங்க போனாலும் கோவிந்த கோவிந்தன்னு சொல்ல போறோம். காம்பிந்த தீதி கோவிந்தா, பூமியை அடைந்தபடியால் கோவிந்தன், வாக்கை ரட்சித்து கொடுக்கிறபடியால் கோவிந்தன். இப்படி பல திருநாமங்கள் பெருமாளுக்கு. உயர்ந்த நாமம் கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் திரௌபதி. ஆபத்து வந்த காலத்தில் கோவிந்தான்னு சொல்லித்தான் கூப்பிட்டா. இந்த தொண்டையிலேருந்து கோவிந்தான்னு வந்துதான். அந்த தொண்டையில இருக்கிற மங்களசூத்திரத்துக்கு திருமங்கல்யத்துக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது. அதுக்குத்தான் பெருமாள் பார்சாரதியாவே இருந்தாராம். அவர் தேரோட்டினது எதுக்குன்னா, நான் கூட இருந்து இவனை ஜெயிக்க வச்சே ஆகணும் என திரௌபதி கோவிந்தான்னு கூப்பிட்டுட்டா. அதுக்காகத்தான் எத்தனை பண்ணி கொடுத்தார் பெருமாள். ஊன் வாட உண்ணாது உயிருகாவலிட்டு உடல் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாட வாட தவம் செய்ய வேண்டா திருச்சித்திரகூடம் சென்று சேர்மீர்களே. எங்கெங்கயோ தபஸ் பண்ண வேண்டாம், சித்திரகூடத்து கோவிந்தராஜ பெருமானிடத்துல வாங்கோ, அவன் திருவடியை பற்றுங்கோள். அந்த சரணாகதியே உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் பெற்று கொடுக்கும் என்று திருமங்கியாழ்வார் சாதித்தது. அத்தோடே தேசங்கள் 40 சோழ நாட்டு திருத்தலங்கள் முற்று பெற்றன.